ஒரு புதிய வருஷங்களுக்குள்ளாக இருக்கிறோம். ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். உலகத்தாருக்கு இயர்ன்றது ஒவ்வொரு வருஷம் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தான். எல்லா நாளும் ஒரே நாள் தான். ஒவ்வொரு நாட்களையும் ஒரு காலங்களையும் ஆண்டவர் நமக்கு பிளஸ் பண்ணி கொடுக்குறார். ஆமென். இப்போ நிறைய பிரசங்கங்களை கேட்குறீங்க. கடந்த நாட்களில் ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு காரியம், சபைகள் எல்லாம் நிறைய வாக்குத்தத்த செய்திகள், வாக்குத்தத்த ஆராதனைகள். எத்தனை பேர் கவனிச்சிங்க? ஒரு தெய்வ மனுஷனுடைய சாட்சி கேட்டுட்டேன். இப்போல்லாம் ஊழியக்காரங்களோட கர்த்தர் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வாக்குத்தத்தை பேசுகிறார். இயர்லி ஒன்ஸ் ஒன்லி தான். வருஷத்தில் அந்த முதல் 2 நாள், 1, 2, 3, 4 நாள் இருக்கு பாருங்க. இந்த 4 நாள் தான் கர்த்தரே பேசுகிறார். உலகத்தை பற்றி, நாட்டு நடப்பை பற்றி, சபையை பற்றி, விசுவாசிகளை பற்றி அந்த 4 நாள் பேசிட்டு போடுவார் கர்த்தர். அப்படியா வருஷத்துக்கு 4 நாள் பேசுகிறவர் தான் கர்த்தரா? டெய்லி பேசுகிற ஒரு கர்த்தரா? வருஷத்துக்கு 4 நாள் பேசுகிற ஒரு கர்த்தரா? உங்களுக்கு யோசனை இருக்கா? நம்ம ஊழியம் எங்கே போய்கிட்டு இருக்கு, மக்களுடைய ஊழியம் எங்கே போய்கிட்டு இருக்குன்னு கவனிக்கிறீங்களா? வெறும் சும்மா என்ன செய்யுது சொல்லுங்க, மக்களை உற்சாகமான வார்த்தைகளை கொண்டு அவங்க உசுப்பேத்தி விடுது. உன்னை கர்த்தர் இந்த வருஷம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போறாரு, 1,00,000 மடங்கு ஆசீர்வதிக்க போறாரு. கர்த்தருக்கு எப்போ யாருக்கு என்ன செய்யணும் எல்லாமே தெரியும். லைஃப்ல ப்ராக்டிக்கலா நம்ம வாழ பழகிக்கணும். ப்ராக்டிக்கலா மக்களுக்கு பைபிளை ரியல் போதனையை கற்றுக் கொடுக்கணும். ஒரே நாள் ரிச்சஸ்ட் மேனாக இருந்தவர் புவராக மாறுறார். யாரு? ஒரு அந்த அன்னைக்கு அவர் ஆராதனைக்கு அட்டன் பண்ணியிருந்தார். இந்த வருஷம் இப்போ இருக்கிறத விட கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார் நம்மால் ஒருத்தன் பேசிக்கலாம். யோபு அந்த வருஷம் அந்த ஊழியக்காரனை என்ன திட்டிப்பார்? இப்படி படுவாவி புழுவனியாடான்னு சொல்லியிருப்பாரே. லைஃப்ன்றது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. பட் நம்ம தான் ரொம்ப இப்போ இருக்கிற வேல்டில் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னடா பாஸ்டர் இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாருன்னு தப்பாக நினச்சிக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம்பவம் கூட அப்படிப்பட்டது தான். உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். இதில் 41 56 வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, படிக்கணுமா இருக்கேன். ஆனால் அவ்வளோ டைம் இல்லாதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதில் 8ஆம் அதிகாரம் 41, 42, லூக் சாப்டர் 8, 41, 42 யாரா ரீட் பண்ணு. அப்பொழுது ஜெபாலய தலைவனாகி யாவீர் என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருக்கிறபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரே வேண்டிக் கொண்டார். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரே நெருக்கினார்கள். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஜெப ஆலய தலைவர் உங்களுக்கு தெரியும், சர்ச்சில் ஒரு நல்ல நிலையில் இருந்த ஒரு மனுஷன். இதை பற்றி பார்க்க போனோம்னு சொன்னால், இந்த மாதிரி ஆட்கள் இயேசுவின் இடத்துல பேசவே கூடாது. அந்த சட்டம் அந்த காலத்தில் இருந்துச்சு. இயேசுவின் இடத்துல நார்மல் சர்ச்சில் உள்ளவங்க வந்து என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா அவங்க பேசினதெல்லாம் இயேசு கிறிஸ்து தேவ தூஷணம் பேசுகிறார், கடவுளுக்கு எதிராக பேசுகிறவன் தான் அவங்களுடைய நம்பிக்கையாக இருந்துச்சு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தலைவர், அப்படிப்பட்ட ஜெபாலய தலைவர் ஒருத்தர் இயேசு வந்து தைரியமாக சந்திக்கிறார். அதுவே ஃபஸ்ட்டு ஒரு ஆச்சரியமான விஷயம்.
சாதாரணமான விஷயம் அல்ல. அவர் இயேசுவை சந்திச்சுட்டு அவர் பாருங்க, அவருடைய பாதத்திலே விழுந்து, எப்படி போட்டிருக்கு, பாதத்தில். ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற மனுஷன் வந்து இயேசுனுடைய பாதத்தில் விழுகிறார். விழுந்து என்ன செய்கிறார்? அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவரை வேண்டிக் கொண்டார். அவரை வேண்டிக் கொண்டார். ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தை அது. நிறைய நேரத்தில் நான் சபையில் கேட்பேன், உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு இருக்குதானே? இப்போ இருக்கிற சபையினுடைய மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க விஷயத்தை சொல்றதுக்கே வெட்கப்படுறாங்க, இல்லை பயப்படுறாங்க. அதையே ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிறாங்க, ஐயோ எப்படா சொல்றதுன்ட்டு. ஆனால் இவன் அவ்வளோ ஜனத்தின் நடுவில் தன் மகளுடைய பிரச்சனையை அழகாக ஷேர் பண்ணுறாரு. அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை என்ன செய்கிறாரு? இயேசு கிட்ட சொல்கிறாரு, ஐயா எனக்கு ஒரு அருமையான மகள் இருக்கிறா, அவங்களுக்கு 12 வயசு ஆகுது, ஆனால் மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு எங்கே இருக்கிறா? வீட்டில் மரண அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. என்னுடைய பிள்ளைகளே என்ன பாருங்க, கர்த்தருடைய ஜனமே, அவன் சொல்லி முடிச்சோடனே இயேசு அவனோடு கூட வா போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. அங்கே நமக்கு இன்னொரு சம்பவம் நடக்குது. நீங்கள் அதுக்கு அடுத்து நீங்கள் 43வது வசனத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ போகிற வழியில் இயேசுவை சந்திக்கிறாங்க. அங்கே சில சம்பவங்கள் நடக்குது. ஒரு பக்கம் யவீரனுடைய குழந்தை மரண படுக்கையில் இருக்கிறா, இப்பமோ பிறகோன்னு. இங்க காரியம் என்ன ஆகிட்டு இருக்குது? இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ நிமித்தம் காரியம் என்ன ஆகிட்டு இருக்கு? தடை ஆகிட்டு இருக்கு, லேட் ஆகிட்டு இருக்கு. அங்க சில சம்பவங்கள்லாம் நடக்குது. நமக்கு எல்லாருக்கும் அந்த ஸ்டோரி தெரியும். இந்த யாவீரனுடைய ஸ்டோரியும் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய ஸ்டோரி தெரியாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இருக்கிற பணத்தை எல்லாம் யாருக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா? டாக்டருங்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ரீசெண்டாக கூட ஒரு சகோதரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு காணிக்கை கொடுத்துட்டு அவங்க சாட்சி சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க சொல்லலை. சாட்சி நேரத்தில் ஒரு காணிக்கை கொடுத்துட்டு, ஐயா ரொம்ப நாளாக எனக்கு என் உடம்புல ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நானும் நிறைய டாக்டர்கிட்டெல்லாம் போயிட்டு வந்துட்டேன், மெடிசன் எல்லாம் நிறைய எடுத்துட்டேன், ஆனால் என் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகலை. இனி நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், டாக்டருக்கு ஒரு பைசா கொடுக்க மாட்டேன். இப்போ டாக்டருக்கு எவ்வளோ பணம் கொடுத்துட்டா, நான் இப்போ இந்த பணத்தை தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்குறேன். இந்த வியாதி எனக்கு சுகமாகணும், அவ்வளோதான் அப்படின்னுட்டு காணிக்கையை கொடுத்துட்டு அவங்க சுமையத்துக்கு நம்ம தலையில் வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து யோசித்துட்டு இருக்கேன், என்னப்பா இது, எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் சரியாகாத பிரச்சனை, இந்த காணிக்கையை கொடுத்துட்டு நம்ம தலையில் ஏற்றி விட்டு போயிட்டாங்களே ஆண்டவரே அப்படின்ட்டு பல நைட்டு உட்காந்து போராடிக்கிட்டு இருக்க. ஆண்டவரே நீங்கள் தான் பாசம் கொடுக்கணும், காணிக்கை வேற வாங்கிட்டேன், கை விட்டுக்காதீங்க ஆண்டவரே. அப்புறம் பார்த்தா அந்த கதையே இல்லாமல் போயிட்டார். அதுக்கு அடுத்து வந்து அந்த சகோதரி, ஐயா நோவு இருக்கு, நோவு போயிடுச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல, சகோதரி தான் இருக்கு, நோயை காணும். சரி அவங்க சாட்சி சொல்லுவாங்கன்னு நினைச்சேன், இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. நம்ம தலையில சுமை ஏற்றி விட்டதோட சரி, போட்டு விடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சில நேரத்துல சில காரியங்களை நம்ம சரிவர செய்யும் போது அதுதான் நமக்கு, நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா மாறும். அதுக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்னு உங்களை நான் என்கரேஜ் பண்ணல. ஒரு விஷயம் டாக்டரே கை விட்டுட்டாங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? யாரத்தான் நம்பி ஆகணும்? கர்த்தரை தான் நம்பி ஆகணும். இந்த டாக்டர் சொல்லிட்டான்னு இன்னொருத்தவன்கிட்ட போனீங்கன்னா அவன் உங்ககிட்ட இருக்கிற காசை பிடுங்கிறதுக்கு என்ன வழின்னு தான் யோசிப்பான், சுகப்படுத்துறதுக்கெல்லாம் யோசிக்க மாட்டான்.
அதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அம்மா கூட அப்படித்தான். பணத்தை எடுத்துட்டு, சிலருக்கு பாருங்க, பணத்தை ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்றதுன்னா சிலருக்கு ரொம்ப குஷி. தும்மிடக்கூடாது, இருமிடக்கூடாது, கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, போலாம் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிடும். சர்ச்சைக்கு கூட அவ்வளோ ஆர்வமா வர மாட்டாங்க. டாக்டர் போயிடுவாங்க, நாங்கள் போய் நிற்போம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அம்மா கூட பாருங்க, அந்த பெரும்பாடு, அந்த உதிரப்போக்கு நிற்க நிறைய டாக்டர்கிட்ட போய் பணமெல்லாம் செலவழிஞ்சு நொந்து கடைசியில எங்க வந்து சேர்றா? சந்திராமா மாதிரி இயேசுகிட்ட வந்து சேர்றா. அந்த அம்மாவுக்கு டாக்டர் சொல்லிட்டாரு, உன் லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுமா, கஷ்டம், நீ இனிமேல் பிழைக்கிறதே பாரு, கத்திரவனைய நல்லா பண்றாரா என்ன, எங்கேயோ போய் நல்லா பண்ணிக்கணும் அனுப்பி விட்டாங்க. இங்கே வாலாஜாலாம் போய் நம்ம மெடிசன் எடுத்துட்டு ஒரு நாள் வயசுல நாங்கள்லாம் ஒரு இடத்துல ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம், கௌதமி சிஸ்டர் வீட்டில். அப்போ இந்த அம்மா அப்படியே தள்ளாடி வராங்க உள்ள, ப்ரேயரில் வந்து உட்காடுறாங்க. என்கிட்ட சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி சூழ்நிலை, இப்படி பிரச்சனை, என்ன பண்ணட்டும்? ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, ஜெபம் பண்ணலாம். அன்னைக்கு ப்ரேயர் முடியுது. அவங்களுக்கு சாப்பாடு வந்து ஞாபகம் இருக்காமா, தயிர் சாதம் தான் சாப்பிடணும். அவங்க என்ன சாப்பாடு? தயிர் சாதத்தை விட்டு வேற ஒரு சாப்பாடு சாப்பிடக்கூடாது. அவங்க அங்கே பார்த்தா ஏதோ பிரியாணி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா, ஐயோ நான் சாப்பிட்டா சோழி முடிஞ்சிருவேன்றாங்க. இவங்க அம்மா வேற சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிடுமாங்க. இந்த அம்மா சொல்லிட்டாங்க, ஸ்ட்ரிக்டா இல்லை, சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான், உயிர் போயிடும். உடனே போய் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் என்னமோ பண்ணி தயிரை கீரை ஊற்றி கொஞ்சம் கொடுத்தாச்சு அந்த அம்மாவுக்கு. பல நாள் அவங்க சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா திடீர்னு கொஞ்ச நாள் காணாமல் போனாங்க, திடீர்னு திரும்ப வந்தாங்க. அப்போ இருந்து வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. உடலை இயேசு உடலை. ஒரு சண்டே லீவ் எடுக்கணும்னா கூட முன்னாடியே என்கிட்ட கேட்பாங்க, ஐயா அடுத்த வாரம் நான் லீவ் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு. ரொம்ப அதெல்லாம் பிடிச்ச விஷயம். எப்பவுமே எங்கள் அம்மா ஸ்தானத்தில் தான் நான் அவங்கள பார்க்குறேன். நான் என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போ பிரியாணி சாப்பிட்டுங்கிறாங்க சபையில். என்னங்க ஒரு ஆமீன காண, நீங்கள் நம்ப மாட்டீங்க. அவங்க நம்ம சபையிலேருந்து அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, வீடெல்லாம் லீஸ் ஐயான்றாங்க. வீடெல்லாம் பெரிய வீடு, பங்களா கட்டி வச்சுருக்கிறாங்க. பங்களா மொத்தம் வாயினா நான் லீஸு. இந்த அம்மா ஏதாவது வேலைக்கு போனியா ஜோம் பண்ணுங்கன்றாங்க. என்னம்மா இவ்வளோ பெரிய வீடை கட்டி வச்சுட்டு வேலைக்கு போகிறேன்றிய, இது வேற காமால பிரச்சனை வர உனக்குன்னா, நீ ஜோம் பண்ணியா, நான் போகிறேன்றாங்க. ஜோம் பண்ணேன். இங்கே இருந்த அந்த அம்மா மாதேவபுரம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அங்கே வேலைக்கு போனாங்க. ஐயா பாவம் டெய்லி வண்டியில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. அவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு லீஸ்ல இருந்த ஒரு வீடையும் காலி பண்ணிக்கிட்டே வராங்க. சேம் அவன் பையனுக்கு இதே பிரச்சனை வரும். வேதனையான, சொல்லவே முடியாத வேதனையான விஷயம். அப்போ அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சியா, சரின்ட்டு நான் பாஸ்டம்மா பிரவீன் பிரதர் இருந்தார், 3 பேரும் போகிறோம். அவங்க வினோத் பிரதரா 3 பேரும் போகிறோம். அவங்க வீட்டு ஸ்டெப்பில் அவரால் ஏற முடியல, அதனால அவங்க மாமியார் வீட்டில் தங்க வச்சுட்டுருக்கிறாங்க. கால் ரெண்டையும் பார்க்குற கை காலெல்லாம் இவ்வளோ பெருசுக்குது. வாலிபர் பையன் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான். ஏன் சபையில் குடிக்காதீங்க வேதனைப்படுறோன்னா இது ஒன்றே ஒன்றுக்கு தான். ಇವರ ಮಕ್ಕಳೇ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. ದೇವರು ಹೇಳ್ತಾರೋ ಅವನ ஒரு ஊழியக்காரனா இன்னொருத்தவங்க காலை தொடவே கூடாது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நானும் பிரதரும் முழங்கால் போட்டு அவன் காலில் முழங்கால் போட்டுட்டு அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எண்ணெயை ஜோம் பண்ணிட்டு காலில் பூசுறோம். நைட்டுக்குள்ள ரிகவர் ஆயிட்டான். மறுநாள் சர்ச்சில் இருக்கான். எஸ் பிரைஸ் தி லார்ட்.
ஆனா ஆண்டவர் ஒன்னே ஒன்று சொன்னார், திரும்ப குடிச்சிடாத. ஒரு சில நாள்லயே அம்மா டெப்போ வாங்கி கொடுத்துட்டாங்க. இங்கே தான் ஜோம் பண்ணுறோம். நல்ல வேலை கிடைச்சிச்சு. மாதம் 60,000-70,000 ரூபாய் சம்பளம். இந்த வெஜிடபிள் ஓட்டுவாங்க பாருங்க கடைங்களுக்கு, ஒஸ்கோட்டாவில், அந்த இடத்துல வேலை கிடைச்சிச்சு. உள்ள வேலைக்கு போயிட்டாப்புல, அருமையாக இருக்கிறாப்புல. ஒரு ஃப்ரெண்டு அவன் கூட சேர்றான். அவனைத்தான் கடைசி வரைக்கும் சந்திரமா நம்பினாங்க. அவன் தான் இல்லைன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். இந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு திருவண்ணாமலைக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், இங்கே லோடு இருக்கு, அங்கே லோடு இருக்குன்னு கூட்டிகிட்டு போகிறான். திருப்பதி போகலாம், சித்தூர் போகலாம். போன இடத்துல சபைக்கு ஸ்லோவாக வர்றதை, சர்ச்சுக்கு வர்றதை அவன் ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தான். நான் அப்பவே சொன்னேம்மா, சபைக்கு வர்றதை அவனை நிற்கக்கூடாதுன்னு சொல்லுங்க, ரொம்ப ஆபத்து இருக்குன்னு சொன்னேன். கேட்கல. செஞ்ச பாவம் மனுஷனை விடாது இல்லையா? மறுபடியும் போய் என்ன பண்ணாரு? சில நேரத்துல ஆண்டவர் நமக்கு காட்ட இரக்கங்கள், தேவர் நமக்கு தோர்சுவா ಕರುಣೆ ಹೇಳಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. ಅಂದ ಒಳ್ಳೆ ದೇವರು. ಈ ಅಮ್ಮ ನೋಡಿ ಏನು ಮಾಡಿಲ್ಲ. ಜನರ ಕುಂಬು ಹೋಗ್ತಾ ಇದೆ, ಅದರಲ್ಲಿ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಬಟ್ಟೆಯನ್ನು, ವಸ್ತ್ರವನ್ನು ಹೋಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೋ ಮುಟ್ತಾರ ಅಷ್ಟೇ. ಆ ತಾಯಿಗೆ ಏನ್ ಸಿಗ್ತಾ ಇದೆ? ಬಿಡುಗಡೆ ಸಿಕ್ತು. ಯೇಸುಸ್ವಾಮಿ ಕೇಳ್ತಾರೋ, ಯಾರಪ್ಪ ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿದ್ದು? ನೋಡಿದ್ರೆ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಹಿಂದೆ ಮುಂದೆ ಜನ ಅಂದ್ರೆ ಜನ ಅಲ್ಲಿ ಇರುವ ಶಿಷ್ಯರು ಕೇಳ್ತಾರೋ, ಅಪ್ಪ ಇಷ್ಟು ಜನ ಇರುವಾಗ ಯಾರೇ ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿದಂದು ನಾವು ಹೆಂಗೆ ಕಂಡಿಡಿಯಕ್ಕಾಗುತ್ತೆ ಅಂತ. ಯೇಸುಸ್ವಾಮಿ ಹೇಳಿದ್ರು, ನನ್ನನ್ನು ಯಾರೋ ಒಬ್ಬರು ಮುಟ್ಟಿದ್ರು, ನನ್ನ ಶರೀರದಿಂದ ಏನು ಹೋಗಿತ್ತು? ಕರ್ತನ ದೇವರ ಶಕ್ತಿ ನನ್ನ ಶರೀರದಿಂದ ಹೋಗಿತ್ತು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ನೋಡಿ ಅವಳ ವಿಶ್ವಾಸ ಏನಿತ್ತು ಗೊತ್ತಾ? ನಾನು ಜನರ ಮುಂದೆ ಹೋದರೆ ಯಾರು ನನ್ನನ್ನು ಬಿಡಲ್ಲ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಹೋಗಕ್ಕೆ, ಬಟ್ ನಾನು ಅವರ ಹತ್ರ ಹೋಗಲ್ಲ, ಆತನ ವಸ್ತ್ರವನ್ನು ಮುಟ್ತೀನಿ ಅಷ್ಟೇ. ಈ ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ಒಳ್ಳೆ ನೆನಪು ಇಟ್ಕೊಂಡು ಬಂದರೆ ಸಾಕು, ಒಳ್ಳೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಕೊಂಡು ಬಂದರೆ ಸಾಕು. ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡಕ್ಕೆ ಹೆಂಗಿದಾನೋ, ಸತ್ಯನಾಗಿದ್ದಾನೋ. ಕೈಗಳೆತ್ತಿಯಲ್ಲ ನಾಮೇ ಆಮೆನ್ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಏನೋ ಒಂದು ನೆನಪು ಇಟ್ಕೊಂಡು ಬಂದರೆ ನಾವು ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ನೀವು ಏನೋ ಒಂದು ನೆನಪು ಇಟ್ಕೊಂಡು ಸಭೆಗೆ ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಬಂದ್ರೆ ನಾನೇನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. இந்த அம்மா பாருங்க, நமக்கு ஒரு விசுவாசம், எப்படியாவது போய் ಆತನ ವಸ್ತ್ರವನ್ನು ಮುಟ್ಟಬೇಕಷ್ಟೇ. ಬಿಡುಗಡೆ ಆಯ್ತು. ಯೇಸುಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೋ, ಅಮ್ಮ ಅಮ್ಮ ನಿನ್ನ ವಿಶ್ವಾಸ ದೊಡ್ಡದು. 49ನೇ ವಾಕ್ಯ 8:49. அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில், ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳಿದರೆ ತಮಿಳಲ್ಲಿ ಓದ್ತೀರಾ? ಆತನು ಇನ್ನು ಮಾತಾಡುತ್ತಿರುವಲ್ಲಿ ಸಭಾಮಂದಿರದ ಅಧಿಕಾರಿಯ ಕಡೆಯೊಬ್ಬನು ಬಂದು, ನಿನ್ನ ಮಗಳು ಮೇಲೆ 48 ಸಾರಿ. ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯೇ ನಿನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿತ್ತು, ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗಮ್ಮ ಅಂದ್ರು. ನೋಡಿ, ದೇವರನ್ನು ಹುಡುಕೊಂಡು ಬರುವವರಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಅವ್ರ ಭರವಸೆ ಇರಬೇಕು. ನಾನು ದೇವರ ಹತ್ರ ಹೋಗ್ತೀನಿ, ದೇವರು ನನಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ದಯಪಾಲಿಸಿಗೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೋ, ಬಿಡುಗಡೆ ಕೊಡಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೋ, ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೋ ಅಂತ ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು ಒಬ್ಬೊಬ್ಬರಲ್ಲಿ. ಇವತ್ತು ಇದೇನಾ? ಸಭೆಗೆ ಬರುವ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದೇನಾ? ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಈ ತರ ಯೇಸುಸ್ವಾಮಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ಕೊಂಡಿರುವಾಗ ಯಾವೀರಿನ ಮನೆಯಿಂದ ಒಬ್ಬನು ಓಡಿ ಬರ್ತಾನೋ. ಯಾರನ್ನು ಹುಡ್ಕೊಂಡು? ಈ ಯಾವೀರನನ್ನು ಹುಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾನೋ. ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ, 49ನೇ ವಾಕ್ಯ. இப்ப இங்க என்ன நடக்குது? பேச 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 டைம் ஆயிட்டே இருக்குது. யாவீரனுடைய வீட்டுக்கு என்ன செய்ய முடியல, போய் ரீச் ஆக முடியல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு செய்தி வருது, யார் இறந்துட்டானே, மகள் இறந்துட்டா. போதகரை
வருத்தப்படுத்த வேண்டாம். கன்னடால எப்படி போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு? ಗುರುವಿಗೆ ತೊಂದರೆ ಕೊಡಬೇಡ. குருவுಗೆ தொந்தரவு கொடுಬೇடா. இங்கிலீஷ்ல வாசிங்க. 50 வாசிங்க. Hearing this, Jesus said to Jairus, "Don't be afraid." 49. While Jesus was still speaking, someone came from the house of Jairus, the synagogue leader. "Your daughter is dead," he said. Don't bother the teacher anymore." Amen. அவன் என்ன சொல்றான்? ஐயாவை வருத்தப்படுத்த வேண்டாம், அவரை போ சொல்லிடுங்க. அந்த யாவீரனுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஒரு பக்கம் தன் பிரச்சனைய ಯೇಸುகிட்ட வந்து சொல்லியாச்சு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಬಂದು ಹೇಳಿ ಆಯ್ತು. ನಮಗೆಲ್ಲ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇದೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಹೇಳ್ಬಿಟ್ರೆ ಸಾಕು, ಅಷ್ಟೇಪಾ ಎಲ್ಲ ನಮಗೆ ತಕ್ಕದಾಗಿ ನಡೆಯುತ್ತೆ ಅಂತ. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಹೇಳಿದ ಮೇಲೆ ಮಗು ಏನಾಯ್ತು? ಸತ್ತು ಹೋಯ್ತು. ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿ ನೋಡಿ. ಆ ತಂದೆ ಹೃದಯ ಹೆಂಗಿರುತ್ತೆ, ಅವ್ರ ಮನಸ್ಸು ಹೆಂಗಿರುತ್ತೆ, ಆ ಮನಸ್ಸಲ್ಲಿ ನೋವುಗಳು ಹೆಂಗಿರುತ್ತೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನಾದ್ರು ಆದರೆ ಅದು ನಿಮ್ಮಿಂದ ತಡ್ಕೊಳಕ್ಕಾಗುತ್ತಾ? ಮಕ್ಕಳನ್ನ ಒಂದು ದಿನ ಕೋಪದಿಂದ ಏನಾದ್ರು ಬೈದ್ಬಿಡಿ, ಇಲ್ಲ ಹೊಡೆದು ಬಿಡಿ, ಎಷ್ಟು ನೋವಾಗುತ್ತೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿಗೆ. ಈಗ ಮಗಳನ್ನೇ ಕಳ್ಕೊಂಡು ಬಿಟ್ರು. லோக்கத்தில் இந்த உலகத்தில் எது வந்தாலும் தாங்கிக்கிடுவோம். பிள்ளைகளுக்கு எதாவது வந்தால் நம்மளால் தாங்க முடியுதா? இல்லை. ஏன்னா பிள்ளைங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நிறைய பெற்றோர்கள் வாழ்றதே சொல்லுவாங்க, என் பிள்ளைகளுக்காக ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ನಾನು ಬದುಕ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ. ಅಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಯಾವಿರನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದರು, ஐயாவை போ சொல்லிடுங்க, ஏசு சாமிய ನಿನ್ನ ಮಗಳು ಸತ್ತು ಹೋದರು. ಯೋಚನೆ ಮಾಡಿ ಆ ಟೈಮನ್ನು, ಆ ಮಾತನ್ನು, அந்த வார்த்தைய இந்த யாவீர் எப்படி எவ்வளவு வலி இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம நினைக்கிறதுக்கு ஒரு காரியம் எதிரா நடக்குது, நம்ம நினைக்கிறதுக்கு மாறா நடக்குது, நம்ம நினைக்கிறதுக்கு விரோதமா நடக்கும்போது அந்த விஷயம் நமக்கு எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கு யோசித்து பாருங்க, எவ்வளவு வலியா இருக்கு யோசித்து பாருங்க. நம்மளே ஒண்ணு நினைப்போம், நடக்கிறதே வேற ஒண்ணா. தாங்க முடியுமா? சில நேரத்துல யாவீரு அழுகிறான், சொல்றது தெரியாம அழுகிறான். பைபிள் அது அவ்வளவா தெளிவா அந்த இடத்துல குறிப்பிடப்படல. ஆனா ஒரு தகப்பனுடைய, ஒரு ತಂದೆಯ ಸ್ಥಿತಿ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಹೆಂಗಿರುತ್ತೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. ನನ್ನ ಮಗಳು 12 ವಯಸ್ಸು ಮಗಳು ತೀರು ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ಅಂದ್ರೆ ತಡ್ಕೊಳ್ಳಕ್ಕಾಗುತ್ತಾ? ಆದರೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಯೇಸು ಒಂದು ಮಾತು ಹೇಳ್ತಾರೋ ಏನು ಗೊತ್ತಾ? 50ನೇ ವಾಕ್ಯ 8:50 ವಾಸಿಗೆ. ಆದರೆ ಯೇಸು ಅದನ್ನು ಕೇಳಿ ಅವನಿಗೆ ಅಂಜಬೇಡ, நம்பிக்கையில் இறப்பா. தலைப்பு என்ன எழுதிக்கோங்க? பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹெட்டிங் எழுதிக்கோங்க, பயப்படாதே விசுவாசம் உள்ளவன். ஏன்னா அவனுக்கு அங்க தெரிஞ்சிருச்சு, அவன் பயம். அந்த ஆண்டவர் அந்த ஒரு பக்கம் அவனுக்கு யோசனை, இந்த அம்மா வராம இருந்தா என் பிள்ளைகிட்ட கூட்டிட்டு போயிருக்கலாம். என் ಅಮ್ಮ ಬರದೇ ಇದ್ದರೆ ನನ್ನ ಮಗಳ ಹತ್ರ ಯೇಸುವನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿರ್ತೀನಿ. ಮಾರ್ತಾಳ್ ಮರಿಯಾಳು ಹೇಳಿದ್ರು, ಅಯ್ಯ ನೀ ಬೇಗ ಬಂದಿದ್ರೆ ನನ್ನ ಸಹೋದರ சத்து இறந்து போயிருக்க மாட்டான்னு சொல்றாங்க. பட் அங்க லேட்டா வந்தனால அங்க 3 நாள் விட்டு வந்தாரு இல்லையா? சத்து அடக்கம் பண்ணி கல்லறைக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. அன்றைய பிள்ளைகளே, இப்ப ஒரே யாவீருக்குள்ள ஒரே குழப்பம். என்ன அடுத்து என்ன பண்றது, என்ன செய்யறது? இப்ப போதகரை கூட்டிட்டு போலாமா, இல்ல இங்கே சொல்லி அனுப்பிடலாமா, என்ன பண்றது? ஒரு பக்கம் தன் புள்ள இறந்து போயிட்டா, வலி. என்னுடைய பிள்ளைகளே, ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே
விசுவாசம் உள்ளவனாயிரு. இங்கிலீஷ்ல வாசிங்க. Hearing this, Jesus said to Jairus, Mm. Do not be afraid, just believe. Do not Do not be afraid, just believe. just believe. விசுவாசமாயிரு. இவ்வளவுதான். வாழ்க்கையில சில நேரத்துல நம்மளே ஒண்ணு நினைப்போம். சொல்லுங்க, நம்மளே ஒண்ணு நினைப்போம், நடக்கிறதே வேற ஒண்ணா இருக்கும். வாழ்க்கையில நம்மளே ஒண்ணு யோசிப்போம், லைஃப்ல நடக்கிறதே வேற இருக்கும். உடனே பயந்துடக்கூடாது, உடனே கலங்கிடக்கூடாது, உடனே அழுதுடக்கூடாது, ஐயோ என்ன செய்யறதுப்பான்னு குழம்பிடக்கூடாது. என்னுடைய பிள்ளைகளே, இந்த பயம்னு ஒண்ணு இருக்குது பாருங்க. பயம் பயம் பயம்ன்றது எல்லா மனுஷர்களுக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில என்னதான் செய்யும், வந்தே வரும். பயம்ன்றது எனக்கு வரும், உங்களுக்கு வரும். பயம்ன்றது பயம்ன்றாங்க இல்லையா, அது கர்த்தருடைய பிள்ளைகளே ஒன்லி யார்கிட்ட மாத்திரம் போகாது, ஏழைகிட்ட ஒண்டி போகாது. பயம் ஏழைக்கு தான் நிறைய பயம் இருக்குன்னு நினைக்காங்க, பணக்காரங்களுக்கும் பயம் இருக்கு. படிக்காதவங்க தான் பயப்படுறாங்க, இல்ல படிச்சவங்களுக்கும் பயம் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, சின்ன பசங்களுக்கு தான் நீங்க நிறைய பயம், இல்ல பெரியவங்களுக்கும் இருக்கு. பயம்ன்றது யாரையும் விட்டு வைக்காது. ஒரு வயசான அம்மாட்ட போய் கேளுங்க, அம்மா உனக்கு பயம் இருக்குதானா? அம்மா ஏன் இருக்குதுமா. ஒரு யங் பீப்புள்கிட்ட கேளுங்க, பயம் இருக்குது, நாளைக்கு எக்ஸாம் அம்மா. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேளுங்க, அவனுக்கு நிறைய பயம் இருக்கும், நைட்ல வெளியே போகவே பயப்படுவான். அப்ப பயம்ன்றது எல்லா மனுஷனுக்கும் வரும். எப்போ ஏதோ ஒரு காலகட்டத்துல சில பிரச்சனைகளை கடந்து போகும்போது வந்தே வரும். சில நேரத்துல இது என்ன பண்ணிடும், அந்த பயம் நம்ம விசுவாசத்தை வீக்கா பண்ணிடும். நம்ம ஃபெய்த்தை சொல்லுங்க, உங்க ஃபெய்த்தை வீக்கா பண்ணிடும். ஒரு பிரச்சனையை கண்டினியூ பேஸ் பண்றீங்கன்னு வைங்க, ஒரு பிரச்சனையை தொடர்ந்து சில வருஷங்களா நீங்க கடந்து போறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே நீங்க என்ன ஆயிடுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுவீங்க. அதுவும் நீங்க எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டு இருக்கிற காரியங்கள் பதில் கிடைக்காமல் தாமதிக்கும் போது பயம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நடக்குமா, நடக்காதா, ஆகுமா, ஆகாதா. நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அது தாமதிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல எனக்கு என்ன பயம் வந்துடும், நடக்குமா, ஆகுமா, ஏன் ஆகுதோ, அரை பைத்தியமாவே ஆயிடுவோம். இப்ப யாவீரோட நிலைமை அதுதான். குழந்தை இறந்துருச்சுன்னு அந்த பெயினை, அந்த வலிய அவனால தாங்க முடியல. ஏதோ ஒரு பிரச்சனையை கடந்து போறவங்களுக்கு மாத்திரம்தான் அதோட வலி தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு சொல்றாரு பயப்படாத. என்ன சொல்றாரு அந்த இடத்துல? பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஒருவேளை இந்த வார்த்தை அந்த இடத்துக்கு சரியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தை என்ன வார்த்தை சொல்லுங்க? ரோமர் 12:12. ரோமர் 12:12 வாசிங்க. ரோமர் சாப்டர் 12 verse 12 படிங்க பாப்போம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದನಾ ಕ್ರೈಸ್ತರು ನಿರೀಕ್ಷಿಸುವ ಮಹಾಪದವಿಯನ್ನು ನೆನೆಸಿ ಉಲ್ಲಾಸವಾಗಿರಿ. ಉಪದ್ರವದಲ್ಲಿ ಮರಣೆಯುಳ್ಳವರಾಗಿರಿ. ಬೇಸರಗೊಳ್ಳದೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. 3 விஷயம் சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு. இங்கிலீஷ்ல வாசிங்க பாப்பா சத்தமா. Be joyful in hope, patient in affliction, faithful in prayer. Amen. அதேல 3 விஷயம் சொல்றாரு. ஒண்ணு என்ன? நம்பர் 1 சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, பைபிளை பார்த்து சொல்லுங்க. Joyful in hope, patient in affliction, faithful in prayer. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 3 விஷயத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏன் ஆண்டவர் எழுதி இருக்கணும்? ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ, ನಿನ್ನ ನಿರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ನೀನು ಹೆಂಗಿರ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೋ,
ಉಲ್ಲಾಸವಾಗಿರಿರಿ. ಕ್ರಿಸ್ತನ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಉಲ್ಲಾಸವಾಗಿರಿರಿ. ஒரு பக்கம் குழந்தை இறந்துருச்சுன்னு மனசு அழுதுகிட்டு இருக்காரு. வசனம் என்ன சொல்லுது? நம்பிக்கைಯಲ್ಲಿ சந்தோஷವಾಗಿரிರಿ. இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. அடுத்து சொல்றாரு, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த 3 விஷயத்தை யோசித்து பாருங்களேன். லைஃப்ல எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை நீங்க கிராஸ் பண்ணாலும், எங்க தனியா விடப்பட்டவங்களா இருக்கீங்களோ, எங்க கைவிடப்பட்டவங்களா இருக்கீங்களோ, எங்க தோல்வியை சந்திக்கிறீங்களோ, எங்க பிரச்சனைகளை கடந்து போறீங்களோ, எங்க வேதனைகளை கடந்து போறீங்களோ, இந்த 3 வார்த்தையை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நம்பர் 1, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்துல ஸ்ட்ராங்கா இருங்க. ஜெபத்துல எப்படி இரு? ஸ்ட்ராங்கா இரு. சொல்லுங்க, ஜெபத்துல ஸ்ட்ராங்கா இரு. ஏன் இருக்கணும்? சூழ்நிலை தலைகீழா இருக்கு, நினைச்சது மாதிரி காரியம் நடக்கல. சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கேன், ஆண்டவர் ஆராதிக்கிறேன், ஆனா எனக்கு ஃபேவரா எதுவுமே என்ன செய்யல, நடக்கல. சில நன்மைகள் வந்தாலும் நிறைய பிரச்சனைகளை என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, என் லைஃப்ல கிராஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா வேதம் சொல்லுது, அப்பா நம்பிக்கையில எப்படி இரு, கிறிஸ்த நம்பிக்கையில எப்படி இரு, சந்தோஷமா இரு, உபத்திரவத்துல பொறுமையா இரு, ஜெபத்துல உறுதியா இருன்றார். இந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கும்போது நமக்கு ஞாபகம் வர்றது யாரு சொல்லுங்க? யார் சொல்லுங்க? ஆபிரகாம். நீங்க ஆதியாகமம் ஜெனிசிஸ் சாப்டர் 12க்கு வந்துட்டீங்கன்னா 1, 2, 3, 4 வசனங்கள் யாராவது வாசிங்களா பாப்போம். 1, 2, 3, 4. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும். இங்கிலீஷ்ல படிங்க ஒருத்தர் சத்தமா. The Lord had said to Abraham, "Go from your country, your people, and your father's household to the land I will show you. I will make you into a great nation, and I will bless you. I will make your name great, and you will be a blessing. I will bless those who bless you, and whoever curses you, I will curse, and all people on the earth will be blessed through you." So Abraham went as the Lord had told him, and Lot went with him. Abraham கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அபிரகாம் என்கிற ஒரு மனுஷனுக்கு கடவுளுடைய என்ன கிடைக்குது? இந்த காலிங், அழைப்பு கிடைக்குது. நமக்கு எல்லாம் எப்படி ஒரு அழைப்பு கிடைச்சி சர்ச்சில் உட்காந்துருக்கோமோ அதே போல அபிரகாமுக்கு ஒரு காலிங் வருது. அந்த காலிங்ல இருந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்பவே முடியாது ஆனா நம்பித்தான் ஆகணும். நம்பவே முடியாது ஆனா நம்பித்தான் ஆகணும். எப்படி சொல்றாரு பாருங்க, தமிழ்ல வாசி யாராவது ஒருத்தர். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தையை தேவன் அவனோடு பேசுகிறார். எப்படிப்பட்ட வார்த்தை? நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைப்பா. தகப்பனையும் தாயையும் ஊரையும் உனக்குள்ள உறவுகளை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போ. சில ஆசீர்வாதத்துக்குரிய நம்பிக்கையான வார்த்தைகளை அவனுக்கு சொல்றாரு. ஆனா இதெல்லாம் கேட்ட உடனே அவன் அந்த வார்த்தையை வந்துட்டு இது உடனே நாளைக்கே நடந்துடும் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லல. நீ புறப்பட்டு போ, நான் உன் லைஃப்ல இந்த சொன்ன வார்த்தையை நான் என்ன செய்வேன்றாரு. நீ சொன்ன வார்த்தையை என்ன செய்வேன்?
நிறைவேற்றுவேன். கர்த்தர் மீது ஆபிரகாம் வேதம் சொல்லுகிறது அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருந்தாரா. எப்படியா? அளவு கடந்த நம்பிக்கை. தேவன் மேல எப்படி வச்சிருந்தாரா? அளவு கடந்த ட்ரஸ்ட், அளவு கடந்த ನಂಬಿಕೆ. ದೇವರ ಮೇಲೆ ತುಂಬಾ ನಿರೀಕ್ಷೆ ಇಟ್ಕೊಂಡ್ರಂತೆ. ಕರ್ತನು ನನಗೋಸ್ಕರ ಯಾವುದನ್ನು ಮಾಡಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ ಅಂತ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರು ದೇವರ ಮಕ್ಕಳೇ. ನಿಮಗೆ ಸಭೆಗೆ ಬರೋದು ದೊಡ್ಡ ವಿಷಯ ಅಲ್ಲ, ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದು ದೊಡ್ಡ ವಿಷಯ ಅಲ್ಲ, ನೀವು ಬ್ಯಾಪ್ಟಿಸಮ್ ತಗೊಂಡಿದ್ದು ದೊಡ್ಡ ವಿಷಯ ಅಲ್ಲ. ದೇವರ ಮೇಲೆ ಯಾವ ಥರ ನಂಬಿಕೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ ಅದು ವೆರಿ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. ಸುಮ್ಮನೆ ಏನೋ ಒಂದು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕಪ್ಪ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಂಬಿಕೆ ಇಟ್ಕೊಂಡು ಸಭೆಗೆ ಬರಬೇಡ. ನನಗೆ ದೇವರು ಬೇಕು, ನನಗೆ ಏನು ಕೊಟ್ರೇನು ಪರವಾಗಿಲ್ಲ, ದೇವರು ನನಗೆ ಬೇಕು. ಅದು ಕಷ್ಟವಾದರೇನು ಸರಿ, ದುಃಖವಾದರೇನು ಸರಿ, ಸಂತೋಷವಾದರೇನು ಸರಿ, ಏನಾದರೂ ಇರಲಿ ಅದನ್ನು ರಿಸೀವ್ ಮಾಡೋಕ್ಕೆ ನಾನು ರೆಡಿ ಆಗಿದ್ದೀನಿ. ಇದೇ ನಂಬಿಕೆ. ಬೈಬಲ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ ನೋಡಿ ದೇವ್ರ ಮಕ್ಕಳೇ, ಅಲ್ಲಿ கர்த்தன மாத்து எழுத்தா இதே கர்த்தர் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்தாராம். ஆனா அந்த நம்பிக்கையில அவர் எப்படி இருந்தாராம்? சந்தோஷமா இருந்தாராம். அந்த கிறிஸ்தவ நம்பிக்கையில எப்படி இருந்தாராம்? எங்கேயாவது ஒரு இடத்துல இவரை நம்புனேனே, இப்படி ஆயிருச்சே, இது நடந்துச்சே, இப்படி ஆச்சே, அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல ஆபிரகாம் விசுவாசத்துல வீக் ஆயிருப்பாரா? வசனம் சொல்லுது, ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், ரோமர் சாப்டர் 4 எடுத்துக்கோங்க. 18ல இருந்து 21 வரைக்கும் பாருங்களேன். 18ல இருந்து 21 வரைக்கும் இங்கிலீஷ்ல வாசிங்க. ஒருத்தர் இங்கிலீஷ்ல வாசிங்க. Against all hope Abraham in hope believed and so became the father of many nations, just as it had been said to him, so shall your offspring be. Without weakening in his faith, he faced the fact that his body was as good as dead, since he was about 100 years old, and that Sarah's womb was also dead. Yet he did not waver through unbelief regarding the promise of God, but was strengthened in faith and gave glory to God, being fully persuaded that God had power to do what he had promised. Amen. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕನ್ನಡ ವಾಸಿಂಗ. ನಿನ್ನ ಸಂತಾನವು ನಕ್ಷತ್ರಗಳಾಗುವುದು ಎಂಬುದಾಗಿ ತನಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟ ಮಾತು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೆ ಮಾರ್ಗ ತೋರದೆ ಇರುವುದರಿಂದ ಅಬ್ರಹಾಮನು ತಾನು ಅನೇಕ ಜನಾಂಗಗಳಿಗೆ ಮೂಲ ಪಿತೃ ಆಗುವೆನೆಂಬ ನಿರೀಕ್ಷೆಗೆ ಅಸ್ಪಂದವಿಲ್ಲದಿರುವಾಗ ನಿರೀಕ್ಷಿಸಿ ನಂಬಿದನು. ಏನಂತೆ? ನಿರೀಕ್ಷಿಸಿ ನಂಬಿದನು. ಆಮೆನ್. ಅಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಏನಾவது ಇತ್ತಾ? ಯಾವ್ದಾவது ಇತ್ತಾ? சொல்லுங்க. நம்புறதுக்கு ஏதாவது இருந்துச்சா? டோட்டல் டெட் லைஃப். 75 இயர்ஸ்ல ஆண்டவர் கூப்பிட்டாரு. 100 இயர்ஸ் ஆயிடுச்சு, வெயிட் பண்றாரு, இன்னும் நடக்கல. நான் பைபிள் சொல்லுது, எந்த நம்பிக்கையில கிளம்பினாரோ, ಯಾವ ನಿರೀಕ್ಷೆ ಇಟ್ಕೊಂಡು ಆತನು ತನ್ನ ಮನೆ ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಂದ್ರೋ ಆ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಹೆಂಗಿದ್ರಂತೆ பாருங்க, அங்க பாருங்க, நம்பிக்கையில எப்படி இருந்தாராம்? நம்பிக்கையோட ஃபெய்த்ல நின்னாராம். அந்த நம்பிக்கையில என்ன இருந்துச்சு? அவருக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. சர்ச் வர உங்களுக்குள்ள கிறிஸ்துவனுடைய நம்பிக்கை மேல எவ்வளவு ஹாப்பினஸ் இருக்கு. யாவீர் அழுகிறான், கர்த்தர் சொல்றாரு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இருன்றாரு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அந்த தெய்வ நம்பிக்கையில ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சாம். தேவனை பின்பற்றதுல ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. டைம் போயிடுச்சு, வாழ்க்கையில எதேதோ நடந்து முடிஞ்சிருச்சு. ஏதோ சொல்லுது, சரீரம்
சரீரத்தினுடைய உணர்வுகள் கூட செத்து போயிடுச்சான். பைபிள் சொல்லுது, அபிரகாமுக்கு குழந்தை கொடுக்கணும்னு மனசு வச்சிருந்தா கல்ல எடுத்து குழந்தைய பண்ணி கொடுத்திருப்பாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு காரியம் செய்யணும்னு கர்த்தர் நினைச்சிருந்தா என்ன எத்தனை தடைகள் வந்தாலும் அது நடந்தே நடக்கும். தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்தவ நம்பிக்கையில எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. கிறிஸ்தவ நம்பிக்கையில ஸ்ட்ராங்கா இருக்கணும். கிறிஸ்தவ நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். நம்பி இருக்கிறேன், நம்பி இருக்கிறேன். எப்ப நடக்கும், என்ன நடக்கும், ஏது நடக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்பி இருக்கிறேன். நம்பி இருக்கிற அவ்வளவு. அர்த்தம் சொல்றாரு, இது கிறிஸ்த அபிரகாம் தேவன் மேல வச்சிருந்த நம்பிக்கையில் எப்படி இருந்தார்? கடைசி வரைக்கும் எப்படி இருந்தாரு? எப்படி இருந்தாரு? சந்தோஷமா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க கிறிஸ்து மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில எப்படி இருக்கீங்க? எங்கேயாவது டயர்டா இருக்கீங்களா? இல்ல எங்கேயாவது உங்களை ஃபீல் பண்றீங்களா? இல்ல எங்கேயாவது சோர்ந்து போயிருக்கீங்களா? யோசித்து பாருங்க. அடுத்து வேதம் சொல்லுது, உபத்திரவத்துல எப்படி இருங்க? உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 12, யோபு சாப்டர் 1 verse 12, 13, 14, 16, 17, 18, 19, 20, 21. பாருங்க, பாருங்க, கொஞ்சம் பாருங்க, எல்லாம் பாருங்க. நீங்க முதலாம் அதிகாரம் 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த வசனத்தோடி படிங்க தயவு செஞ்சு. ಭೂಚ ದೇಶದಲ್ಲಿ ಯೆಹೋವನೆಂಬ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿದ್ದನು. ಅವನು ದೇವರಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿ ಕೆಟ್ಟದ್ದನ್ನು ನಿರಾಕರಿಸುತ್ತಾ ನಿರ್ದೋಷಿಯು ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತನೂ ಆಗಿದ್ದನು. ಅವನಿಗೆ 7 ಮಂದಿ ಮಕ್ಕಳು, ಗಂಡು ಮಕ್ಕಳು, 3 ಮಂದಿ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಇದ್ದರು. இப்போ எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாரு? உத்தேசத்துல நல்லா சொல்லுங்க, தெளிவா பாருங்க, பைபிளை பார்த்து சொல்லுங்க. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவன். நம்மளாம் நினைப்போம் கர்த்தருக்குள்ள நல்லா இருந்தோம்னாலே பிரச்சனை எதுவுமே வராதுன்னு. அங்கதான் வந்து நிக்க சாத்தான். இந்த 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சாத்தான் கண்டினியூயா யோபுனுடைய குடும்பத்துக்கு எதிராக வேலை செய்யறான். யோபுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. சில நேரத்தில் நம்ம லைஃப்ல நடக்கிற காரியங்கள் எதுக்கு நடக்குது, எதனால நடக்குது ஒண்ணுமே தெரியாது நமக்கு. டோட்டல் லாஸ். எல்லாமே இழந்துடுறான். அந்த அளவுக்கு சாத்தான் யோபுக்கு எதிராக போராடுறான். இப்போ ஒருவேளை நாம அந்த சிச்சுவேஷன்ல இருந்திருந்தோம், நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருந்தா நம்ம எப்படி ஆயிருப்போம்னு எனக்கு தெரியல. ஆனா வசனம் சொல்லுது, அந்த உபத்திரவத்தில் எப்படி இருங்க? பொறுமையா இருங்கன்றதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு யாருன்னா யோபு தான். வசனம் சொல்லுது, அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை 22வது வசனத்தை வாசிங்களேன். இவை 21 வாசிங்க. சரி, 21 வாசிங்க. பாருங்க, என்ன ஒரு வார்த்தை பாருங்க. இங்கிலீஷ்ல படிங்க ப்ளீஸ் அந்த வார்த்தையை. And said, naked I came from my mother's womb, and naked I shall depart. என்ன வார்த்தைங்க? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನು ಇಲ್ಲದವನಾಗಿ ತಾಯಿಯ ಗರ್ಭದಿಂದ ಬಂದಿದ್ದೀನಿ. ಏನು ಇಲ್ಲದವನಾಗಿ ಮಣ್ಣಿಗೆ ಹೋಗ್ತೀನಿ. ಹೌದು, ಮುಗಿದು ಹೋಯ್ತು ಕಥೆ. ದೇವರು ಕೊಟ್ರು, ದೇವರು கர்த்தனுக்கே கை வச்சு சொல்லுங்க, கர்த்தனுக்கே. என்ன வார்த்தைங்க. இன்னைக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குது, நல்ல ட்ரெஸ் இருக்குது, நல்ல வசதி இருக்குன்னு என்ன ஆட்டம் போடுறோம் பாருங்க. மனுஷன் சொல்றாரு, ஏன் இல்லதவனாகி வந்ததேனி,
ಏನು ಇಲ್ಲದವನಾಗೇ ಹೋಗ್ತೀನಿ. ಅಪ್ಪ, ಆತನ ಮಾತು ನೋಡಿ, ಆ ಮಾತಿನಲ್ಲಿ ಇರುವ மெச்சூர்டு ನೋಡಿ, அந்த பொறுமையை பாருங்க. என்ன அழகான வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகளே. அதுக்கு அடுத்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, ಯೆಹೋವನು ಕೊಟ್ಟನು, ಯೆಹೋವನೇ ತೆಗೆದುಕೊಂಡನು. அதுக்கு அடுத்த வசனமா படிக்கிறீங்க? ஆமா. 22 படிங்க. ಇದಲ್ಲದೆಯೇ ಯೆಹೋವನು ಪಾಪ ಮಾಡಲಿಲ್ಲ, ದೇವರ ಮೇಲೆ ತಪ್ಪು இது பாருங்க, ಹೊರಿಸಿಲ್ಲ. நான் ஒண்ணு படிக்க சொன்னா ஏதோ படிச்சீங்க, சுத்தி வரீங்க, டவுன் பஸ் மாதிரி வரீங்க. 22 மறுபடியும் படிங்க பாப்பா, தெளிவா படிங்க. ಇದೆಲ್ಲದರಲ್ಲಿಯೂ ಯೋಬನು ಪಾಪ ಮಾಡಲಿಲ್ಲ, அதுதான் முக்கியம். ದೇವರ ಮೇಲೆ ತಪ್ಪು போதும் ಹೊರಿಸಿಲ್ಲ. போதும் போதும். கரெக்ட், படிச்சீங்க. எங்க சுத்தி எங்க வந்தீங்க? ராகவேந்திரா ஹோட்டல் கிட்ட இருந்து பானசோடிக்கு வரதை விட்டு நான் எங்க வீட்டு வெளியே தான் போய் பானசோடி பஸ் ஸ்டாண்டுக்கு வருவேன்னா நான் என்ன பண்ண முடியும்? சோத்திரம். 22 என்ன சொல்லுது? இங்கிலீஷ்ல படிங்க. In all this, Job did not sin or charge God with wrong. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவன் மேல என்ன செய்யலையா? குறை சொல்லல. இதான் முக்கியம். ಇಷ್ಟೆಲ್ಲ ನಡೆಯಿತು ಜೀವನದಲ್ಲಿ, ಆದರೆ ಬೈಬಲ್ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ಉಪದ್ರವத்துல ಕನ್ನಡದಲ್ಲಿ என்ன போடுறீங்க? ಉಪದ್ರವದಲ್ಲಿ ಮರಣಯುಳ್ಳವರಾಗಿ ಇರಿರಿ ಅಂತ ಬೈಬಲ್ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಈ ಮನುಷ್ಯ ನೋಡಿ ಒಂದು ಮಾತು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತಾಡಿಲ್ಲ ಅಂತೆ. இப்படி ஒரு ஆத்மா சபையில் இருந்திருந்தா எப்படி இருந்தோம்? ஒண்ணு கூட சொல்லல. ஒண்ணு கூட சொல்லல. ஒண்ணு கூட சொல்லல. என்ன ஒரு மனுஷன் பாருங்க. அதனாலதான் சார் ஜேம்ஸ் தான் பிரச்சனையா இருக்குது. 5ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் வாங்க. 5 chapter 11. அங்க யாரை பத்தி எழுதப்பட்டிருக்கு? யாரை பத்தி சொல்றாரு? படிங்க. ಇದು ಎಲ್ಲವನ್ನಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು? ಯೋಬಲ್ಲಿ ಏನಿತ್ತು? ತಾಳ್ಮೆ ಇತ್ತು, ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವ ಹೃದಯ ಇತ್ತು. ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ, ಯೋಬನಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವ ಹೃದಯ ಇತ್ತು. ಇಂಗ್ಲಿಷ್ல படிங்கம்மா, ಇಂಗ್ಲಿಷ್ல படிங்க. 5:11. As you know, we count as blessed those who have persevered. You have heard of Job's perseverance and have seen what the Lord finally brought about. The Lord is full of compassion and mercy. Amen. Amen. வசனம் என்ன சொல்லுது? யோபனுடைய தமிழ்ல வாசிங்க பாப்போம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை வேதம் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. இப்ப பொறுமையா இருக்கிறவங்க யாரா? பொறுமையா இருக்கிறவங்க யாரா? பாக்கியவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, 1970ல தமிழ்நாட்டில இருந்து ஒரு மிஷனரி ஒரிசாவுக்கு ஊழியத்துக்கு போனார். போன இடத்துல பாத்தீங்கன்னா சில நாட்கள் அங்க நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாராம். மிஷனரியா போய் ஒரு நாள் கிறிஸ்துவுக்கு எதிரான சில மக்கள் அவரை அவங்க வீட்டில் வந்து அவர் தங்கியிருந்த வீட்டில் அவரை சரியாக அடித்து அவரையும் அவங்க ஒய்ஃபையும் பின்னாடி கையை கட்டி 2 பேரையும் வீட்டுக்குள்ள விட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட்னியா சாகுன்னு சொல்லி. இவனுடைய பிள்ளைகள் யாருக்கும் ஒரு லெட்டர் எழுத முடியாது, போன் கிடையாது அந்த காலத்துல. கைகள் 2 கட்டப்பட்டவங்களா வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவர் அவங்க ஒய்ஃபை பார்த்து அழுகிறாரு, அவங்க ஒய்ஃப் இவரை பார்த்து அழுகிறாரு. அவங்க ஒரு மூலையில, இவர் ஒரு மூலையில. த்ரீ days ஆச்சு.
3 நாள் விட்டு வெளியே இவர் பேரை சொல்லி கூப்பிடுற ஒரு சத்தம் கேட்க, அதுவும் தமிழ் வாய்ஸ். இவருக்கு ஒரே ஷாக், இது என்னடா இது, எங்கேயோ போட்டு கேட்ட குரலாக இருக்கு, ஆனால் யாருன்னு தெரியலையே, கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி போய் என்ன செய்கிறார், கதவை ஓப்பன் பண்ணா இவங்க அண்ணாவோட பையன். இவர் இருக்கிற இடத்துல இருந்து 3 நாள் ட்ரெயினில் போனோமா, அஸ்ஸாம்னு சொல்லுவாங்களே, அஸ்ஸாமில் இருக்கார். இவர் ஒரிசா, அவர் அந்த சைடு, இவர் இந்த சைடு. இவர் அவருக்கு லெட்டர் போடலை, இவர் பிரச்சனை அவர்கிட்ட ஷேர் பண்ணலை. திறந்த உடனே என்னப்பா திடீர்னு வந்திருக்கிற அப்படின்னு, உனக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாரா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை திடீர்னு வந்திருக்கிறிய, இல்லை நீங்கள் அப்படி கட்டப்பட்டிருக்கீங்க, ஒன்று அவுத்து விட்டுட்டு பேச ஆரம்பிச்சாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், 3 நாளைக்கு முன்னாடி எங்கிட்ட ஆண்டவர் பேசினாரு, நீ போய் உங்கள் சித்தப்பா பார்த்துட்டு வான்னு சொன்னார். என்னால் வீட்டில் இருக்கவே முடியல, இப்படி அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். யோசித்து பாருங்க, இன்னும் ஒரு சில நாட்கள் ஆயிருந்தா அந்த ரூமுக்குள்ளே அவங்க என்ன இருப்பாங்க, இறந்து போயிருப்பாங்க. எங்கேயோ 3 நாள் ட்ரெயின்ல வரணும் அஸ்ஸாம்ல இருந்து ஒரிசாவுக்கு. அங்க இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் பேசுறாருன்னா ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? லூக்கா சேகர் அவரு ஒரு பாட்டு பாடி இருக்கிறாரு, என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடு உண்டு. எத்தனை பேர் அந்த பாட்டு கேட்டுக்கீங்க? பாடிடலாமா? லைட்டா பாடிடலாமா? தொண்டை பிரச்சனை வேற, பாடிடலாம். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வே, என் துணையாளர் முன் செல்கிறார். தொடர்ந்து பயணம் செய்வே, என் துணையாளர் முன் செல்கிறார். கையை தட்டி ஆமென். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. என்னதான் ஆனால் என்ன, துணையாளர் முன் செல்கிறார். தொடர்ந்து பயணம் செய்வே, என் துணையாளர் முன் செல்கிறார். தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு பையன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாப்புல. சாட்டர்டே டாக்டர் சொல்லிட்டாரு, பிரெயினில் வந்துட்டு என்னது நிமோனியா அட்டாக் ஆகிருக்குன்ட்டாங்க. ஃப்ரைடே ரொம்ப சீரியஸாக இருக்காப்புல, சாட்டர்டே குழந்தை மறைச்சிருச்சு. இப்போ குழந்தை எடுத்துட்டு வந்தால் சாயங்காலம், மறுநாள் சண்டே ஆராதனை நடத்த முடியாது. டாக்டர்கிட்ட சொன்னார், ஐயா எனக்கு ஒரே ஒரு நாள் எனக்கு தயவு நீங்கள் பாராட்டணும். இப்போ குழந்தை எங்கே இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலே இருக்கட்டும், நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். எந்த அளவுக்கு தெய்வ மனுஷன் இல்லையா? நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, கால் முடியாது, ஹேண்டிகேப். தேவனுடைய பிள்ளையிலே போயிட்டு சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. மறுநாள் காலையில் ஆண்டவர் இந்த பாட்டை கொடுக்குறாரு, என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொன்ன வார்த்தை கடகடன்னு எழுதினாராம். அன்னைக்கு அந்த ஆராதனையில் குழந்தை எங்கே இருக்குது, இறந்து அரசியலில் இருக்குது, இங்கே சர்ச்சில் பாடினாராம், என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்மளாம் இந்த மாதிரி சூழ்நிலையை கடந்து நம்மளால் போக முடியுமான்னு எனக்கு தெரியல. இல்லை அந்த அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. இல்லை அந்த அளவுக்கு நம்ம
ஸ்ட்ராங்கான பர்சனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஊழியத்துல தேவனுடைய பிள்ளைகளா நம்ம சகிச்சுக்கிட்டு போடுங்க. நீ சின்ன பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றீங்க, சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்றீங்க. வசனம் என்ன சொல்ல தெரியுமா? லூக்கா 21:19 படிங்களேன். லூக்கா 21:19. லூக் சாப்டர் 21 verse 90. சீக்கிரமா படிக்கிறீங்க. Stand firm and you will win life. படி. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். வசனம் என்ன சொல்லுது? உங்க இங்கிலீஷ்ல வாசிங்க பாப்போம். இப்போ Stand firm and you will win life. பாத்தீங்களா? பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. கன்னடல வாசிங்கம்மா. ನಿಮ್ಮ ಸ್ಮರಣೆಯಿಂದ ನಿಮ್ಮ ಪ್ರಾಣವನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಿ. ಕಾದುಕೊಳ್ಳ್ರಿ. சொல்லுங்க பாப்போம். ನಿಮ್ಮ ಸ್ಮರಣೆಯಿಂದ ನಿಮ್ಮ ಪ್ರಾಣವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. என்ன வார்த்தை பாருங்க, என்ன வார்த்தை பார்த்தீங்களா? அப்படி இருந்ததுனால தான் வசனம் சொல்லுது. யோபு 42:12 சொல்லுது. யோபு 42:12 சொல்லுது. யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு சோர்ந்து போயிடக்கூடாது. ஒரு உபத்திரம் வந்துருச்சுன்னு உடனே ஆண்டவருக்கு எதிராக நிக்க கூடாது. என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர் சொல்லக்கூடாது. பொறுமையா இருக்கும், பொறுமையா இரு, பொறுமையா இரு. நீங்க அதுதான் நீங்க கிறிஸ்தவ மக்கள்கிட்ட இல்லாம இருக்கிற பெரிய விஷயம். பொறுமையே கிடையாது, அவசரம் அவசரம். உன் மனைவி சொல்லுது, ஐயா நீ 2ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம சொல்லுது, இன்னும் உடைய ஆண்டவர் மேல ஒரு குறை சொல்லாம இருக்கிறையே, அவரை தூசின்றா. பெண்களுடைய குணமே அதான். என்னது இல்லையா? எடுத்த உடனே என்ன செஞ்சிருவோம் அடுத்தவங்கள. பெண்களுடைய பெரிய கேரக்டர் என்ன சொல்லுங்க. அவ்வளவு பரிசுத்தவான்களா நீங்க? நம்ம சபையில இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க சகோதரிமாருங்க, வசனம் என்ன சொல்லுது? யோகனுடைய மனைவி என்ன பண்றா? தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்லி காத்துப்புறா. பெண்கள் எப்பவுமே பாருங்க, இந்த பெண்கள் எதுல ஸ்மார்ட்டா இருப்பாங்கன்னா, யாரையாவது காயப்படுத்தணும், யாரையாவது வச்சு செய்யணும்னா நம்ம பெண்களை மாதிரி ஆட்கள் யாருமே கிடையாது. 100 ஆம்பளைகிட்ட பேசிடலாம், ஒரு பொம்பளைகிட்ட பேச முடியாது. ஐடியாலஜி ஏவாளுடைய ஐடியாலஜி புரியுதா? ஏவாளுடைய ஐடியாலஜி என்ன சொல்லுங்க? அவன் வருவான், வேலை முடிஞ்சு காப்பியை போட்டு கொடுத்துட்டு அட்டாக் பண்ற மாதிரி உட்காந்து இருந்தவன். ஒரு குடும்பம், அதனாலதான் குடும்பம் கெடணும்னா ஒரு பொண்ணு நினைச்சா நடந்தது. ஒரு நாடே அழியும், ஒரு பொண்ணு நினைச்சா நாடே அழிஞ்சு நாசமா போயிடும். அதனாலதான் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யாரு? ஆண்டவர். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவென்டர். என்ன வார்த்தை பாருங்க. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யாரே? புத்தியுள்ள ஸ்திரியோ கர்த்தர் அருளும் ஈவென்டர். ஏன்னா பொண்ணு நினைச்சா என்ன வேணா நடக்கும். பொண்ணு நினைச்சா என்ன வேணா நடக்கும். நல்ல லைஃப் நல்லா இருக்கிற வரைக்கும் சோத்திரம், அல்லேலூயா, வீட்டுக்காரர் சூப்பரு, ஃபோன் பண்ணி சொல்றது, எங்க வீட்டுக்கார மாதிரி யாரும் இல்லைம்மா. இப்போ கஷ்டம் வந்த உடனே பேசுறா பாருங்க பேச்சு. நம்ம சகோதரி மாதிரி நல்லவங்கப்பா,
எப்படியாப்பட்ட கணவனா இருந்தாலும் சரி, லைபாய் சோப்போ என்ன அந்த பழைய காலத்து ஒரு சோப்பு ஒன்று இருக்கு, லக்ஸ் சோப்பை போட்டால் சரி பண்ணி வச்சுக்கிட்டீங்க. புரியுறவங்க ஆமென் சொல்லலாம். சில பெண்கள் எல்லாம் கணவன் திருந்தணும்னே நினைக்கிறது இல்லை. எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போற கேரக்டர். கடைசியில் என்ன சொல்றாரு ஜெபத்திலே? யாவீரே எதுல தரித்திருப்பா? ஜெபத்திலே இரு. பயப்படாத விசுவாசம் உள்ளவனா இருக்கிட்டு நம்பிக்கையில் எப்படி இரு? சந்தோஷமா இரு. உபத்திரவத்துல பொறுமையா இரு. ஜெபத்துல எப்படி இரு? கடைசியா உறுதியா இரு. அப்போஸ்தலர் நடவடிக்கை ஆக்ட்ஸ் சாப்டர் 16 25 26. பவுலும் சீலாவையும் தூக்கி எங்க போடுறாங்க? சிறைச்சாலையில போடுறாங்க. சிறைச்சாலைக்குள்ள போன உடனே உங்க மன நிலைமை என்ன ஆகும்? ஒரு தப்பு செய்யல, நான் சிறைச்சாலை கூட போட்டாங்க. தப்பே செய்யல, உங்க மேல பழி சொல்லிட்டாங்க. தப்பே செய்யல, உங்களை குறை சொல்றாங்க. தப்பே செய்யல, ஏதோ ஒன்று பேசுறாங்க. உங்க மனசு எப்படி இருக்கும்? சந்தோஷப்படுமா? வலிக்குமா? வேதனைப்படுமா? எல்லாம் படும் பாஸ்டர் இல்லையா? ஆனா நம்மளுங்க 2 பேரையும் தூக்கி போட்டப்போ என்ன பண்ணாங்க சொல்லுங்க? படிங்களேன் அந்த வசனத்தை படிங்களேன். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து இங்கிலீஷ்ல படிங்க பாப்போம். About midnight, Paul and Silas were praying and singing hymns to God. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்போ நம்ம ஜெபத்துல இருக்கணும்? எப்போ? அதெல்லாம் ஓகேங்க. எப்போ இருக்கணும் ஜெபத்துல? எப்போ ஸ்ட்ராங்கா இருக்கணும்? என்ன பிரச்சனை வந்தாலும் சொல்லுங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் ஜெபத்துல எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீ கிறிஸ்த நம்பிக்கையில ஸ்ட்ராங்கா இருக்கணும்னாரு. செகண்ட் உபத்திரவத்துல எப்படி இருக்கணும்னாரு? பொறுமையா இருந்தாரு. உன்னை ஆயிடுச்சா உடனே டிசைட் பண்ணாத. நீயே ஒரு முடிவுக்கு வராத. நீ ஒரு குழப்பவாதி. நீயே குழப்பத்தில் ஒரு முடிவு எடுக்காத. பொறு. யார் என்ன சொன்னாலும் இந்த பூமாடு மாதிரி அது வீட்டாண்ட வந்து தலையாட்டு. நீ பூமாடா சிந்தி உட்காந்து கடைசியில் சொல்றாரு, ஜெபத்துல எப்படி இரு? ஸ்ட்ராங்கா இரு. ஜெபத்துக்கு போ. பவுலும் சீலாவை கொண்டு போய் ஜெயில போடுறாங்க. அங்க அவங்க என்ன பண்றாங்களாம்? ஜெபம் பண்ணி துதித்து பாடி அந்த பிரச்சனை நடுவுல அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? கர்த்தரை தேடினார்கள். என்ன இறங்கி வந்துச்சான்? சடீதியில் என்ன இறங்கி வந்துச்சான்? கர்த்தருடைய, பாருங்க பைபிள பாருங்க, கர்த்தருடைய சடீதியிலே சிறைச்சாலையுடைய அஸ்திபாரங்கள் அசைந்தது. பூமி அதிர்ந்தது. ஜெபத்துக்கு பாருங்க, சிறைச்சாலையுடைய அஸ்திபாரமும் பூமி என்ன செஞ்சிச்சான்? அசைஞ்சிச்சான். பிரேயர் லைஃப்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா என்ன வேணாலும் உங்க பிரேயர்ல நடக்க வைக்கலாம். ஆமென் சொல்லுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா யோசித்து ஆமென் சொல்லுங்க. நீங்க உங்க பிரேயர் லைஃப்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல எது வேணாலும் நடக்கும். என்ன வேணாலும் ஜெபத்தின் மூலமா பண்ண முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சடிதியில பரலோகத்துல இருந்து என்ன இறங்கி வந்துச்சான்? வல்லமா அந்த சிறைச்சாலைக்குள்ள இறங்கி வந்துச்சான். அசைய பண்ணிச்சான். பாருங்க, 2 பேருடைய ஜெபிக்கிறீங்களா? ஜெபத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களா? பிரேயர் லைஃப்ல எப்படி போகுது சொல்லுங்க. போயிட்டு இருக்கு பாஸ்டர், டவுன் பஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. இல்ல எக்ஸ்பிரஸ் மாதிரி போவேன், டக்குன்னு விழுந்துருவேன். இல்ல நான் பண்றதே கிடையாது. அப்ப எப்படி ப்ராப்ளம் சால்வ் ஆகும்? எப்படி கர்த்தருடைய வல்லமையை வாழ்க்கையில பார்க்க முடியும்? சொல்லுது, பவுலும் சீலாவும்
தேவனை ஜெபித்து தேவனை துதித்து பாடினார்கள். அஸ்திபாரம் அசைஞ்சிட்டாங்க. நீங்க ஜெபிக்கும் போது இன்னும் சில காரியங்கள் உன் ஜெபத்தினால மாற்ற முடியலையே, உன் ஜெபத்தினால கர்த்தர்கிட்ட கொண்டு வர முடியலையே, உன் ஜெபத்தினால இன்னும் ஒரு காரியம் உன் வீட்டுல நடக்கலையே. அப்ப உங்க ஜெபம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இன்னைக்கு யோசித்தீங்களா? பிரேயர் லைஃப்ல எவ்வளவு வீக்கா இருக்கிறீங்கன்னு யோசித்தீங்களா? அப்புறம் இதெல்லாம் நீ வீக்கா இருந்துகிட்டு யார் மேல பழிய போட்டு விட்டுற? யார் மேல? கர்த்தர் மேல சொல்ற. நீ ஜெபம் பண்ணி பாரு, நீ கர்த்தரை தேடி பாரு, நீ கர்த்தரை ஆராதிச்சு பாரு, என்ன செய்யறான்னு அப்ப தெரியும். இந்த யாவீருக்கு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு எங்க கூட்டிட்டு போறாரு? யாவீர அவன் வீட்டுக்கே கூட்டிட்டு போறாரு. வா போலாம், பயப்படாத பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. தலைப்பு எழுதிட்டு இப்படி உட்காந்து சொல்லுங்க, ஒரு 10 தடவை சொல்லுங்க. பயப்படாத. நான் உங்களை தான் சொல்ல சொன்னேன், நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளா சொல்லுங்க. வரமாட்டேங்குது. ஒரு 10 தடவை சொல்லுங்க. 10 தடவை கை எப்படி வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க. ஒண்ணு பக்கத்துல உள்ளவங்க சொல்லுங்க. பக்கத்துல உள்ளவங்க கை எப்படி சொல்லுங்க. கை எப்படி சொல்லு, நல்லா சொல்லு. நான் மூஞ்ச பார்த்து சொல்றேன். சிரிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சிரிச்சு நான் அதை பேசுவேன். புன்னகை புன்னகை புன்னகை. நான் சொல்லுங்க பாப்போம். புன்னகையை சொல்லுங்க. புன்னகையை சிரிச்சு சொல்லுங்க பாப்போம். பயப்படாத. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லு சொல்லு. கையை பிடிச்சு சொல்லு. உன் சுத்தில சொல்லு. உன் பக்கத்துல சொல்லு. யாவீர் வீட்டுக்கு போறாரு. இந்த பயவுளைய பார்த்தா எப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது. 8ஆம் அதிகாரம் 50-52 வசனம். லூக் சாப்டர் 51-52. எல்லாரும் அழுது அவளை குறித்து என்ன செஞ்சாங்களாம்? 3 பேர் உள்ள போறாங்க. சீசர்களும் அப்புறம் அவங்க அப்பா அம்மா. இந்த ஃபர்ஸ்ட் இந்த துக்கம் கொண்டாடிட்டு வெளியேற்றுறாங்க. தயவு செஞ்சு வெளியே போங்கன்றாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு 54வது வசனத்துல. 53வது வசனத்துல இவர் இப்படி பண்றதை பார்த்து எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? கேலி பண்ணி சிரிக்கிறான். நகைத்தார்கள். இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு? 54வது வசனத்துல ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு பிள்ளையை பார்த்து, பிள்ளையே எழுந்துரு. அவ்வளவுதான். எழுந்துரு. ஒரே வார்த்தை, எழுந்துரு. அவ்வளவுதான். தேவனுடைய பிள்ளை எழுந்துச்சான். நமக்கு நல்லா தெரியும். அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றாரு, இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லாமல் இருக்க சொன்னார். ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார்? போன வாரம் எங்கேயோ சொன்னேன், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நினைக்கிறேன், சொல்லணும்னு சொல்லி கொடுத்தேன். ஆனா இங்க என்ன சொல்லி கொடுக்காரு? இவன் யாரு? தேவாலய தலைவன். நீங்க யோவான் 9ஆம் அதிகாரம் 34 வசனம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இயேசுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா, இயேசு அற்புதம் செஞ்சான்னா அவனை ஜெபாலயத்திலிருந்து தூக்கிடுவாங்க. அதனால அவர் என்ன சொன்னாரு? இதை யாருக்கும் சொல்லாத. ஒருத்தனை சொல்லுன்னு சொன்னாரு. தேவாலயத்தில் போய் சொல்லுனாரு. இங்க என்ன சொல்றாரு? சொல்லாத. நல்ல சிந்திக்கணும். தேவன் கைவிடுகிறவர் அல்ல. நீங்க எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. விசுவாசத்துல, நம்பிக்கையில சந்தோஷம் உள்ளவங்களா இருங்க. உபத்திரவத்துல எப்படி இருங்க? பொறுமையா இருங்க. ஜெபத்துல எப்படி இருங்க? உறுதியா இருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது இருந்து பாரு எப்படி கர்த்தர் நடத்துறாரு பாரு. என்ன வந்தாலும் கர்த்தர் என்ன செய்வாரு? அழகா லட்டு மாதிரி உன்னை நடத்திட்டு போயிடுவாரு. சூப்பரா நடத்துவார்.
மனசை நல்லா வச்சுக்கோ, மைண்டை நல்லா வச்சுக்கோ. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. சர்ச்சில் வந்து மசில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு, பைபிளை தொட மாட்டேன், பாட்டு பாட மாட்டேன், குதிக்க மாட்டேன், அவன் பாடினா நான் பாட மாட்டேன், இவன் பாட, இதெல்லாம் விட்டுரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் ஆசீர்வாதத்தை கெடுக்க இந்த மாதிரி மைண்ட் செட் எல்லாம் சாத்தான் எடுத்துட்டு வருவான். நீ இயேசுவை பார்க்க சபைக்கு வா, பாஸ்டரை பார்க்க கூட வராத. ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு வளர வா. நீ ஆசீர்வாதமா இருக்கணும், சபைக்கு வா, நல்லா இருப்பீங்க. டிஸ்டர்ப் ஆகாதீங்க. ஒரு பிரதர் போய் ஒருத்தவங்க சொன்னாராம், ஒரு வண்டி வாங்குங்க. ஓ வெரி குட், அதோட முடிச்சுன்னா முடிஞ்சு போச்சுங்க. அடுத்து கேட்டாராம், எப்படி வாங்குனீங்க? லோன்லையா? இல்லை சார், காசு கொடுத்து. அப்போ செகண்ட் ஹேண்டா? காசு கொடுத்துடணும். அடுத்த கேள்வி என்னதான், செகண்ட் ஹேண்டா? ஆமாம் சார், செகண்ட் ஹேண்டு. எப்போ எப்போ எந்த மாடலு அப்படின்னா, உனக்கு எதுக்குடா இதெல்லாம் தேவையா? அவன் செகண்ட் ஹேண்டு வாங்கினானோ, அவன் ஃபர்ஸ்ட் ஹேண்டு வாங்கினானோ, இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பை வாங்கினா உனக்கு என்ன சொன்னானா? ஓ காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு இதை விட கார் கொடுக்கட்டும், இதை விட இன்னும் நல்ல வண்டி கொடுக்கட்டும், இல்லை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னா அது நல்ல மனசு. இது செகண்ட் ஹேண்டா? இது நீங்கள் லோனில் வாங்கினீங்களா? பஜாஜ் லோனா? எந்த லோனாக இருந்தால் உனக்கு நீயே கட்ட போற. நீ கட்ட போறியா கேட்குற? நீ வைத்தறிச்சல். என்ன என்ன எரிச்சல் சொல்றீங்களா? பாருங்க, ஒருத்தராக வைத்தறிச்சல். நீங்க நம்மளை சுற்றி முக்காவாசி சொல்லி இப்படித்தான் இருக்காங்க. நம்ம சிரிச்சிடக்கூடாது, நம்ம சந்தோஷமா இருந்துடக்கூடாது. நம்ம எப்பவுமே பாஸ்டமா கண்ணீர் விட்ட மாதிரி அன்னைக்கு விட்டுக்கிட்டு ரத்த கண்ணீரோட அலைஞ்சோம்னா சூப்பரா நினைச்ச மாதிரி இருக்கிறாங்க. அல்லேலூயா. இது மனுஷங்கிட்ட சொல்லி என்ன நடக்க போகுது? இல்லை ஏதாவது நடந்துட போதா? எனக்கு இது வரைக்கும் எது நடந்தது இல்லை. மனுஷங்கிட்ட முறையில் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அவர் தான் நடத்துறார், சாகர வரைக்கும் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அழைச்சிருக்கிறான்னு எனக்கு தெரியும். நான் ஏன் பயப்படணும்? நடுரோட்டில் விட மாட்டார், விட்டாலும் சொல்ல. அங்கேயே உட்காந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிடாங்க. எழுதுங்க. God bless you.